மறுநாள் தன் பத்திரிமார்கள் 27 பேரும் அழைத்து பூலோகம் வந்தார். பூலோகத்தில் கௌதம ரிஷிகள் நீராடக்கூடிய திருக்குளத்தில் ஜலம் நிறைந்திருப்பதை பார்த்து தானும் மாதர்களும் நீராடி சந்திர மண்டலம் சென்றார்கள். அந்த வனத்திலே வசிக்கின்ற கௌதமர் நீராடுவதற்காக திருக்குளத்திற்கு வந்து பார்க்கும் பொழுது அங்கே கனிந்த புஷ்பங்களும் முதிர்ந்த ரோமங்களும் நீர் அனைத்தும் மஞ்சள் நிறமாக இருப்பதை பார்த்து கோபமுற்று இந்த திருக்குளத்தில் யாரோ நீராடி சென்றிருக்கிறார்கள், இது என்ன இன்றி இந்த திருக்குளத்தில் ஆண்கள் நீராடினால் பெண்களாகவும் பெண்கள் நீராடினால் ஆண்களாகவும் போகிறது என்று சாபமிட்டார். சாபத்தை அறியாத சந்திரன் மறுநாள் காலையில் பத்திரிமார்கள் 27 பேர்கள் அழைத்து வந்து அந்த குளத்தின் கரையில் நிறுத்திவிட்டு முதலில் தான் மட்டும் இறங்கி நீராடி மூழ்கி எழுந்தான். மூழ்கி எழுந்த சந்திரன் அழகிய பெண்ணுருவாக மாறி கரைக்கு வர பெண்கள் கண்டு மனம் வருந்தி ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தவம் செய்ய தவத்திற்கிறங்கிய மகாவிஷ்ணுவானவர் அங்கு வந்து பெண்ணுருவாய் என்ற சந்திரனை பார்த்து அவனிடத்தில் கொஞ்சி பேசி மறைமுகமான சோலைவனத்தில் அழைத்து போய் கூட மகா பாதகனாகிய நான் குழந்தையாய் என்னை தருகிறை கிடத்திவிட்டு பெண்ணுருவாய் என்ற சந்திரனை மீண்டும் திருக்குளத்தில் மூழ்கும்படி செய்து சுய உருவை கொடுத்து சந்திர மண்டலம் அனுப்பி வைத்தாரே. அந்த வனத்திலே வசிக்கின்ற கௌதமர்களைத்து குழந்தையாகி என்னை கொடுத்து இவன் மகா சத்தியவந்தன் தந்தாரம் என்று பிரதாரம் சிக்க மாட்டான், மெய்யன்றி பொய் சொல்ல மாட்டான், 56 வருஷத்தையும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாக வருவான், திருச்சக்கரசர் வேட்டைக்கு வருவான், அவனிடத்தில் இவனை கொடு என்று உத்தரவு செய்து இவன் அறியாகிய எனக்கும் சந்திரனுக்கும் பிறந்தபடியினால் இவனுக்கு அரிச்சந்திரன் என்று பெயரிட்டு பணி சொல்லி சென்ற பேரையும் நான் இழந்தேன். அன்று வைத்த பேரையும் நான் இழந்தேன். சொந்த உரையும் நான் மறந்தேன். அதன்படி திருச்செகிதான் வேட்டைக்கு வருகிறேன். குழந்தையை என்னை கொடுக்க நான் ஒரு மேலையும் பொழுதுமாக வளர்த்து எனக்கு தக்க வரும் வந்த உடனே 56 தேசத்தையும் மகுடாபிஷேகம் செய்து வைத்து என்னை வளர்த்த எனது வளர்ப்பு தந்தையாகிய திருச்செங்குவும் சொர்க்க பதவி அடைந்தார். நான் நாட்டை நீதியோடு ஆண்டு வருவதற்கு கரத்திலே செங்கோல் பிடித்ததும் போய் செங்கோல் பிடித்ததும் போய் செங்கோல் பிடித்ததும் போய் பிடிக்க வைத்தாய் தெய்வமே தெய்வமே. நான் நாட்டை நீதியோடு ஆண்டு வருகிறேன். 2 யாத்திரைவாசிகள் வந்தார்கள். எங்கெங்கு சென்றீர்கள், என்ன விசேஷம் என்று கேட்டு கண்ணமாபுரியிலே மனிதன் மகள் சந்திரவதி மாலை சூடும் அங்கையானார் என சொல்ல அதே சமயம் சுயவரவோடையும் வந்து சேர்ந்தது. உடனே ரதத்தை சுத்தப்படுத்தி கண்ணமாபுரி புறப்பட்டு சென்று செல்லும் வழியிலே மருதம் முல்லை நெய்தல் குறிஞ்சி என்ற நிலங்களை கடந்து இந்த பாவியாகியான் பாலைவனம் வழியாக பிரவேசித்தேன். அங்கே காரியாதேவியின் ஆலயத்தை கண்ணுற்றேன். கண்ணுற்ற மாத்திரத்தில் நற்றேரை விற்றிறங்கி நாயகியை தொழுகிறேன். உட்பேரை நோக்குதல் முடிவென்றன் கருணை விழி இமைகள் காக்க கற்றேரும் கற்பனையும் கற்கனையும் கற்சிலையும் கண்ணி முன்னே பொற்றேரும் பொற்கனையும் பொற்சிலையாய் பொழிந்ததோ. அம்மா காளிகாதேவி முன்னமே கல்லாக இருந்த தேர் குதிரை வில் அன்பு 4 இப்பொழுது எங்கள் கதைக்கு பொன்னுருவாக தெரிகிறது, என்ன காரணம் என்று கேட்டேன். உடனே காளிகாதேவியும் பிரசன்னமாகி அதே மகனே 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக உனது மூதாதையரில் ஒருவனான வருணனானவன் இந்த தேர் குதிரை வில் அன்பு 4ஐயும் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இதை கல்லாக சபித்து இது யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவனுக்கு கொடி என்று சொல்லி சென்றான். இது உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்தபடியினால் இது நீயே எடுத்து செல் என்று சொல்லி அனுப்பிய காளி கொடுத்த கண்ணமாவை புறப்பட்டு சென்று
சுயவர மண்டபத்தை அடைந்து எனக்குரிய ஆசனத்தில் அமர்ந்திருந்து சந்திரமதியானவள் என் கரத்தில் மாலை ஏந்தி என் முன் நோக்கி வர அவள் கரத்தில் மாங்கல்யம் பளீர் 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 என்று மின்ன உடனே எனக்கு கோபம் வந்து மனிதைய மன்னரை அழைத்து மன்னா ஏற்கனவே திருமணம் முடித்துக் கொடுத்த இம்மாதுக்கு மீண்டும் சுயவரம் வைத்திருப்பது எங்களை எல்லாம் அவமானப்படுத்தவா என்று கேட்க மற்ற தேச அரசர்களை பார்த்து இந்த ஹரிச்சந்திர மன்னன் என் மகள்களுத்தில் மாங்கல்யம் இருப்பதாக கூறுகின்றானே உங்களுக்கெல்லாம் தெரிகிறதா என கேட்க மற்ற தேசத்து அரசர்கள் எல்லாம் என்னை பார்த்து நகைத்தார்கள். ஆகாயத்தை நோக்கி ஆசிரியர் தோன்றி அடே ஹரிச்சந்திரா இவள் பிறக்கும் பொழுது மாங்கல்யத்தோடு பிறந்தவள் இந்த மாங்கல்யம் யாருடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிகிறதோ அவன் தான் இவளை மணக்க தகுந்தவன் இது உன்னுடைய கண்களுக்கு பொன்னுருவாக தெரிந்தபடியினால் நீயே மனம் செய்து கொள் சந்தேகப்பட வேண்டாம் என்று சொல்ல நான் ஆனந்த சந்தோஷத்தோடு சந்திரபதியை மாலை சூடி கோசலை நாட்டுக்கு அழைத்து சென்று நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்த காலத்தில் எனக்கு ஆண்மகனை பெற்றெடுத்தான் ஆண்மகன் பிறந்து விட்டான் என்ற மகிழ்ச்சியில் 7 நாட்கள் களஞ்சியத்தை திறந்து வைத்து அள்ளி செல்லுங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி மேலும் வேதபராயணங்கள் போதி நான் பெற்ற மகனுக்கு யோகிதாசன் தேவதாசன் என்று பெயரிட்டு அழைத்த புத்திரனை மறந்தே ஆதியிலும் அடிமையல்ல ஜாதியிலும் அடிமையல்ல பாதி நாளிலே அடிமையாகி இந்த மயானத்தில் வந்த பரிதவிக்கு முடிவை கொடுத்து விட்டாய் இறைவா என்ன ஆதியிலும் அடிமையல்ல ஜாதியிலும் ஆதியிலே அடிமையாகி
முன்பு போல் புனித செல்வம் அடைந்துள்ளோம். உங்கள் கதையை கேட்பவர் யாராயிருந்தாலும் அவர்களும் என்னை போல் புண்ணியம் அடைவார்கள். தாங்கள் பாதம் பட்ட இடமெல்லாம் பொன்விளையும் பூமியாக மாறும். அது சீக்கிரம் நீங்கள் இறைவனுடைய திருக்காட்சி கண்டு பேரின்பம் பெருமகிழ்ச்சி பெருவாழ்வு அடையப் போகிறேன். சத்தியம் வாழ், சத்தியமே ஜெயம், கீர்த்தியே ஓங்குக. சத்தியமாக கீர்த்தி ஓங்குக. ஆண்டவா, என்னோடு நட்பு வைத்து என் மந்திரி சத்தியகீர்த்தி முதல் மந்திரி என்னை பிரிந்து சென்றார். எப்படி இருக்கிறான் என்று தெரியவில்லை. இறைவனது பேய்களை வைத்து என் நண்பனை நினைவுக்கு கொண்டு வந்திருக்கிறான். ஆண்டவா, நான் முன்பு சத்திய உண்மை என்றால் எனது அன்பு மந்திரி சத்தியகீர்த்தியை ஒரு முறையாவது காண வேண்டும். இறைவா, ஒரு முறையாவது காண வேண்டும். எப்படி இறைவா? பச்சை கிளியானா பறந்தே நான் தேடுவேன்,